ஹலோ விவர்ஸ், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இந்த நிலையில இந்திய நகரங்கள் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளுடன் சேர்ந்து இந்திய ராணுவ நிலையங்கள் மீதும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. இது குறித்து டெல்லியில் நிருபர்களை சந்தித்த மத்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி கூறியதாவது: பாகிஸ்தானினுடைய அத்துமீறல் இந்திய நகரங்கள் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்ததுடன் இராணுவ தளங்களையும் குறிவைத்தது என்றும், இதற்கு பார்த்தீங்கன்னா இந்திய படைகள் கடுமையான பதிலடி கொடுத்ததாகவும், இந்த தாக்குதலை பாகிஸ்தான் மறுத்துள்ளதால் அவர்கள் இரட்டை வேடம் போடுவதை காட்டுகிறது என்றும் கூறியுள்ளார். அத்துடன் தனது பாகிஸ்தான் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு ஏற்பதற்கு பதிலாக அமிர்தசரஸ் உள்ளிட்ட நகரங்களில் இந்திய ஆயுதப்படைகளே தாக்குதல் நடத்திவிட்டு தங்கள் மீது பழி சுமத்த முயற்சி நடப்பதாக பாகிஸ்தான் பொய்யான குற்றம் சாட்டுகிறது என்று தெரிவித்துள்ளார். மேலுமே இதுபோன்ற நடவடிக்கைகளில் அவர்கள் கை தேர்ந்தவர்கள் என்றும், இதனை உலகம் நன்கு அறியும் எனவும் தவறான தகவல்களை பரப்பி உலகத்தை பாகிஸ்தான் ஏமாற்றுகிறது என்றும், பாகிஸ்தானினுடைய தாக்குதல் திட்டம் ஒருபோதும் பலிக்காது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பூஞ்சில் உள்ள குருத்வாராவை பாகிஸ்தான் தாக்கியது. அதில் சீக்கிய சமுதாயத்தை சேர்ந்த சிலர் உயிரிழந்தனர். ஆனால் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தானில் உள்ள குருத்வாராவை குறிவைத்து தாக்கியதாக அந்த நாடு தவறான தகவலை பரப்புகிறது என்று தெரிவித்துள்ளார். இதுவுமே அப்பட்டமான பொய் என்றும், இன்று பூஞ்சில் பாகிஸ்தான் இராணுவம் நடத்திய கடுமையான தாக்குதலில் கிறித்துவ பள்ளிகளில் இருந்த 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். பெற்றோரும் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாகிஸ்தான் தாக்குதல் காரணமாக இந்த பள்ளியில் குழந்தைகள், ஆசிரியர்கள் அடைக்கலம் புகுந்தனர். நல்ல வேளை இந்த பள்ளிகளானது மூடப்பட்டது, இல்லை என்றால் இழப்புகளானது அதிகமாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மத மோதலை தூண்டுவதற்காக பாகிஸ்தான் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மத ரீதியில் தகவலை அந்த நாடு சேர்க்கிறது. தற்போதைய பாதுகாப்பு சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கர்தார்பூர் வழித்தடம் அடுத்து அறிவிப்பு வரக்கூடிய வரை மூடப்படுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாகிஸ்தான் பதற்றத்தை அதிகரிக்க முயற்சித்தால் அதற்கு உரிய பதிலடி அளிக்கப்படும் என்றும், பிரிட்டன், நார்வே நாட்டு வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு நடத்தியுள்ளதாகவும், பாகிஸ்தானுக்கு கடன் வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சர்வதேச நிதியத்தை இந்தியா அணுகும் என்றும் விக்ரம் மிஸ்ரி மேலும் கூறியிருக்கிறார்.